ஆனால் அந்த தாவைக்க வந்து இந்த மாதிரி நேற்று ஒரு விஜய் கமல் அடிச்சுக்கிறாரு, மத்திய அரசு ஆகாதுங்கிறீங்க. ஆனால் மத்திய அரசு ஆகாதுங்கிறீங்க, பாஜக ஆட்சி ஆகாதுங்கிறீங்க ஸ்டாலின் அவர்கள். ஆனால் பாஜகவோட ஆட்சியில் இருக்கிற சிபிஐயில் தானே நம்பிக்கை இல்லாமல் கொடுத்துருக்கீங்க. ஒரு கொஸ்டின் கேட்குறேன். அதாவது எப்பயுமே ஒரு வழக்கு, அந்த வழக்கினுடைய தன்மை பொறுத்து மாநிலங்கள் வந்து சிபிஐக்கு கேஸ்களை கொடுப்பது வழக்கமான ஒன்று. மாநில அரசாங்கம் நம்ம ஏற்கனவே இங்கே தமிழ்நாடு எல்லா பல கேஸ்கள் சிபிஐக்கு கொடுக்கப்பட்டு சிபிஐ விசாரித்து அதில் ஒரு நல்ல தீர்ப்புகள் பெற்றுத்தரப்படுகிறது, நியாயம் பெற்றுத்தரப்படுகிறது. சிபிஐ நேர்மையாக நடத்துவாங்க. அதாவது சிபிஐ வந்து ஒரு சாரராக இருக்க மாட்டாங்க. சிபிஐ ஒரு வழக்கை நடத்துதுன்னா அதில் நிச்சயமாக நீதி கிடைக்கும் என்ற அந்த நம்பிக்கை மக்கள் மனத்தில் இருக்கிறது. அதனால தான் பல வழக்குகள் நாம் பார்த்துருக்கோம். கொஞ்சம் சிக்கலான வழக்குகள் அல்லது தமிழ்நாடு காவல்துறையுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் அப்படின்ட்டு கருதப்படுகின்ற வழக்குகள்லாம் கூட சிபிஐ இடத்துல ஒப்படைக்கப்படுகிறது. இந்த வழக்கில் கூட ஏன்னா குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தமிழ்நாடு காவல்துறை சார்ந்தவர்கள். ஸோ அவர்கள் வந்து ஒரு சரியான இந்த விசாரணையானது ஒரு சாரராக இருக்கக்கூடும் அப்படின்ற இது மக்கள் மத்தியில் அந்த எண்ணம்.